ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப பெரிய பிரேக் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன் வீடியோஸே போடாமல். பட் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போடணுங்கிறது தான் பிளானு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வின்டர் லைட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ ப்ளஸ் வந்து ஒரு ஈஸி ஹெல்த்தி குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவக்காடோ ஓப்பன் டோஸ்ட்டுன்னு சொல்லலாம், சாண்ட்விச்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரியோஷ் ப்ரெட் எடுத்திருக்கேன். எக்ஸ் வந்து தேவை ப்ரோட்டீன் போர்ஷனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெட் பெப்பர் எடுத்திருக்கேன், கார்லிக் பவுடர் எடுத்திருக்கேன், ஆனியன் பவுடர் வேணால் சீசனிங்க்கு எடுத்துக்கலாம், பெப்பர் தேவைப்படும், சால்ட் தேவைப்படும். ப்ளஸ் அவகாடோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளாரிடாலேருந்து வந்திருக்க அவகாடோஸ் லாட்டேயில் கிடச்சிது. ஸோ நல்ல பெரிய சைஸில் சூப்பர் ரைப்டாக இருந்தது. வெளியில் இருக்க இந்த ஸ்கின்னுமே வந்து நல்லா சாஃப்டண்டு ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவகாடோ எடுத்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். ரெகுலராக வால்மார்ட்லலாம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சைஸில் இருக்கும். ஸோ லாட்டேயில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃப்ளோரிடா இல்லை மெக்சிகோ அங்கேருந்து வர அவகாடோஸ். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா நடுவில் கட் பண்ணிவிட்டு அது தனியாக மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்லைஸ்டாக கூட போடலாம், உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அந்த அவகாடோஸ்லேயே பார்த்திங்கன்னா சால்ட்டு அப்புறம் லெமன் இது ரெண்டுமே அவகாடோட ஃப்ளேவரை சூப்பராக வெளியில் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா லெமன் கூட ஒரு ஹாஃப் லெமன் கிட்ட நல்லா ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன் ஹாஃப் அவகாடோவுக்கு. ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு பெப்பருமே கூட இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா எங்கள் பொண்ணு மேஷ் பண்ணணுன்னு சொன்னால் நல்லா அவள்கிட்ட கொடுத்துருந்தேன் கொஞ்சம் நேரம் மேஷ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடான ஒரு தோசைக்கல் இல்லை எந்த நான்ஸ்டிக் கல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு 4 ப்ரெட் கிட்ட வந்து 2 சைட்லேயுமே டோஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கலான்றதுக்காக ஃபஸ்ட்டே டோஸ்ட் பண்ணிடுறேன். நான் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ப்ரியோஷ் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த சாண்ட்விச்காகட்டும் இல்லைனா வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்காகட்டும். ரொம்ப சாஃப்டராக சூப்பராக இருக்கும். அதனால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா 110 கேலரிஸ்லேருந்தே இந்த ப்ரெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ 140 கேலரி வரைக்கும் கூட இருக்குது. நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ப்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சாஃப்டாகவே டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ டோஸ்ட்டான ப்ரெட்ஸ் எல்லாமே ஒரு ஓரமாக தள்ளிடுறோம். இப்போ பேனில் அந்த தோசைக்கல்லை திருப்பியும் பார்த்திங்கன்னா ஆயிலோ இல்லைனா வந்து பட்டரோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கப்புறம் நான் வந்து 3 ஃபுல் எக்ஸை வந்து கிராக் பண்ணி வச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சால்ட்டு, பெப்பர் உங்களுக்கு என்னென்ன சீசனிங் பிடிக்குமோ அது எல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கார்லிக் பவுடர் கொஞ்சம், ஆனியன் பவுடர் கொஞ்சம், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, லைட்டாக பெப்பரும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குன்றதால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். வேறு என்னென்ன ஃப்ளேவர்ஸ்னால் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸையுமே பார்த்திங்கன்னா ட்ரையாக இல்லாமல் சாஃப்டராக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் சாஃப்டாகவே குக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ரெட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த எக்கை வந்து அப்படியே இன்னொரு சைடும் குக் ஆகணும் இல்லையா, ஸோ அதனால் திருப்பி போட்டிருந்தேன். சால்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 பேருக்கு குக் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் 3 எக்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டுக்குள்ளே வந்து அவகாடோஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 3 அந்த எக்ஸையும் வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் சாண்ட்விச்சாகவே கம்ப்ளீட்டாக ஆகிடும். ஸோ அவகாடோஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்றதால விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, ஃபேட் பர்சன்டேஜும் கரெக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைபரும் கரெக்டாக இருக்குது. அதனால ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பெஸ்ட்டு ரெசிபி இது. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நானும் விஹானா மட்டும் வந்து ஓப்பன் டோஸ்ட்டாகவே சாப்பிடுவோம். இதுக்கு மேலே நான் வந்து கிட்ஸ்க்கு கொடுக்குறதா அப்படின்னா சீஸ் வச்சுட்டு அதையும் வந்து கொஞ்சம் நேரம் இதுலேயே மூடி போட்டு வச்சோன்னா சீஸும் மெல்ட் ஆகிடும். ஸோ அப்படியுமே கொடுக்கலாம் கிட்ஸ்க்கு கொடுக்குறச்ச. ஸோ சுஹேலுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா மேலே ஒரு ப்ரெட் ஆட் பண்ணி ஒரு க்ளப் சாண்ட்விச் மாதிரி கூட கொடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1 மோர் எக் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அவகாடோஸ் ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு க்ளப் சாண்ட்விச் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ ஜென்ஸ்க்கெல்லாம் இது தான் ஃபில்லிங்காக இருக்குன்றதுனால நான் இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம். ஸோ அதை பற்றி இப்போ பேச போகிறோம். ஸோ நான் இப்போ வந்துட்டேன். என்னோடய வாய்ஸில் இதை கேட்கலாம். கிறிஸ்மஸ் லைட்ஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லா ரீஜன்ஸ்லேயும் இருக்கும், ஸ்டேட்ஸில் யூஎஸில்.
ஸோ இது வந்து ஒரு டிரைவ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. கனடாவில் கூட இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் ஒன்றும் இந்த மாதிரி வரல, ஐ திங்க் ஸோ. ஸோ நைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்ஸ் ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக வந்து போட்டுருவாங்க ஒரு தீம் வச்சு. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் தீமில் இருந்தது. நம்ம கார் இருந்துச்சு அப்படின்னா கார்லேயே நம்ம வந்து டிரைவ் த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ பயங்கர டயர்டாக தான் இருந்தாங்க எல்லாருமே. அவங்கள எப்படினாச்சும் வந்து ஏற்றி கூட்டிகிட்டு போயிடணும், இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக எங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த டிரைவ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போனோம். லைட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி பார்க்குறது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ட்ரி ஃபீஸ் வந்து ஐ திங்க் ஒரு காருக்கு வந்து $25 நினைக்கிறேன் உள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சுட்டு அனிமல்ஸு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்கும்ல, குட்டி குட்டி ரைட்ஸ், நம்ம இப்போது எக்ஸிபிஷனுக்குலாம் போனால் அந்த மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய ரைட்ஸ்க்கெலாம் நாங்கள் போகல, ஜஸ்ட்டு இந்த ரைடு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைட் ஷோ சூப்பராக இருந்துச்சுல்ல, அந்த ரெயின்டியர் லாஸ்ட்டாக முடிஞ்சது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபெரிஸ் வீல் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இங்கே போய் நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டோம். அந்த மாதிரி 4-5 ரைட்ஸ் இருந்தது. கேமல் ரைட்ஸ் இருந்தது. கேமல் ரைட்ஸ் ஐ திங்க் $10 பெர் பர்சன் நினைக்கிறேன். நீங்கள் சும்மா கேமல் மேலே ஏறி ஒரு ரவுண்டு போகலாம். அதே மாதிரி பெட்டிங் ஜூ வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சின்ன பசங்களுக்கு நம்மளுக்கு கூட போய் தொட்டு பார்க்கணும் அப்படின்லாம் நினைப்போம். அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி மினி ஜூ மாதிரி வச்சுருந்தாங்க. ஃப்ரீ தான் அது, இந்த கார் ரைட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கவ்வு, அல்ஃபக்கா, அதே மாதிரி வந்து ஷீப்பு, அந்த அனிமல்ஸ்லாம் வந்து உள்ளே இருந்தது. ஸோ ருஹானோ விஹானோவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே தான் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மேபி ஒரு ½ hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். தொட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து ஃபுட்டு சின்னதாக வச்சுருப்பாங்க அவங்களே, அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கணும். $3 நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை ஃபீட் பண்ணி பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்டக்க நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நீங்களும் அந்த அனிமல்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ ராதிக்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் போடுங்கன்னு திருப்பி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பிரேக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நாங்கள் நிறைய வீடியோஸ் இன்னும் போடுறோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் யூஎஸில் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ குட் டே. டாடா, பபாய்.